அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஸோ பேசிக்கலி நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ தேங்க்யூ. சரி, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு டைம் எடுத்து வந்திருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த நாளில் திருக்குறள்ங்கிற படம் படப்பிடிப்பு துவக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா, காமராஜர் 1975 மறைஞ்சார். அவரை பற்றி யாருமே படம் எடுக்கலை. எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது. திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா 100 ஆண்டை தாண்டி நடக்குது. அதனால எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம். இதில் கர்வம் கொள்றதுல ஒன்றும் இல்லை. நாம் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கான விஷயங்கள் கிடைக்கும். இது அப்படி கிடைச்சிருக்கு. இதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உருவாக்குறது சிவாசாமர் ஆட்கள் தான். ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க குறை சொல்லக்கூடாது, வேந்தர் குறை சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை ரொம்ப செவ்வனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம். இந்த யூனிட் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன், நடிகர்கள் யாரும் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறதில்ல, ஒத்துழைப்பு. கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறாரு. தனலட்சுமி மேடம் வாசுகியாக நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. பொருத்தமான நடிகர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்தில் இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். அதுக்கு திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் என்னோட சைடில். நீங்கள் எதாவது பேச நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்க நினைக்கிறீங்களா? சரியான கேள்வி. அதாவது திருவள்ளுவர் இல்லாமல் திருக்குறள் இல்லை. இந்த திருக்குறளை சொல்வதற்கு ஒரு பின்னணி தேவைப்படுது. திருக்குறள் உங்களுக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம். இதை சொல்றது ஒரு பின்னணி தான் இப்போது திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி. இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது காரணமாக இருந்திருக்குங்கிற சூழலை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்திருக்கிறார். எல்லா உரைகளையும் படித்து, அந்த காலகட்டத்தை படித்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. என்னோட வேலை இயக்கம், தயாரிப்பு மட்டுமே. அதோட கதை பின்னணி, ஆராய்ச்சி எல்லாமே செம்பூர் ஜெயராஜ் எங்கே அவர் மேலே இருக்கார். ஆமாம், அவர் தான் காரணம். ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் பார்த்துறீங்களா வள்ளுவரை? மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். அப்போது மழித்தலும் இருந்திருக்கு, நீட்டலும் இருந்திருக்கு, என்ன மாதிரி ஆட்கள் இருந்திருப்பான் இல்லையா? அப்போ அதை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணலை. நமக்கு குறள் தான் முக்கியமாக தவிர, இவர் ஷர்மா வரைஞ்சது அது ஒரு படம். வள்ளுவரோட காலகட்டம் 1800 ஆண்டு முதல் 2000 ஆண்டு பழமையாக நினைக்கிறோம். அதனால் ஓவியங்கள் அவரை பற்றி, அவர் கன்னியாகுமரியில் பிறந்தான ஒரு குரூப் சொல்கிறாங்க, மயிலாப்பூரில் பிறந்தான ஒரு குரூப் சொல்கிறாங்க. அவரை பற்றி எந்த தரவுகளுமே நம்மகிட்ட திருக்குறள் கிடைச்சே நமக்கு ரொம்ப லக்கில் தான் அல்ல கிடச்சிருக்காதே. மேலும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க திருக்குறளை? யாரும் கை தூக்கலை? ஓகே. ஏன் அப்படி? வெரி குட். சரி, ஆமாம். இந்த படம் இப்போ சொல்ல போனால் இந்த வடிவம் எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும். அதான் காரணம். இந்த படமே திருக்குறள் ஆகிடாது. 1030 குறளில் எது படமாக்க தகுந்ததோ, இப்போ கலைஞர் ஒரு போர்ஷனை குறள் ஓவியம் எழுதியிருக்கிறார். அதை மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆமாம். இது படமாக வந்ததுக்கப்புறம் உலக பார்வையாளர்களை இது என்ன அப்படின்னு வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த சினிமா. இல்லை, தூய தமிழில் தான் அந்த கால தமிழ். ஏன்னா திருக்குறள் தமிழில் நம்ம அந்த படத்தை எடுக்கலை. ஆமாம், செந்தமிழில் இருக்கும். ஆமாம். அவர் இவர் கூத்துப்பட்டர், நல்ல இவர் கூத்துப்பட்டர்காரரு. அந்த அம்மாவும் கூத்துப்பட்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால் நடிப்பு வந்து அதுதான் முக்கியம். இன்றைக்கி நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு தெரியும், இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். இது அவங்ககிட்ட இது ஒரு ஆஃப் பீட் ஃபில்மாக அவங்க நினச்சி இதை ஒதுக்குறாங்க. நான் கொஞ்சம் பேர்ட்ட பேசி பார்த்துட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் வந்து அதை முன் வரலை. அப்போது ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் 2 பேருமே கூத்துப்பட்டற இல்லை. இவர் ஒரு டைரக்டர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அந்த அம்மா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எடுத்திருக்கோம். இன்னும் பல பேர் அங்கேருந்து எடுப்போம் நம்ம. அவர் வந்து அதான் சொன்னேன், அவர் 2-3 நாளாக தெரியும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தமிழில் என்ன சொல்லுங்க ஏங்க? இந்த அளவு கூட இங்கிலீஷ் தெரியாதா? முதல் கண்டதும் காதல். அதாவது அதான் சொன்னேன், இவ்வளோ படித்த ஒரு இயக்குனரை பார்த்த உடனே சரி இவரை வந்து இவருடைய தொடர்பு நமக்கு வேணுங்கிறதுக்காக அவர் அந்த ரோல் கொடுத்துருக்கோம். தாடியோட இருக்கிறாரு, ஒரு ஆளுமை மிக்க மனிதர். நக்கீரர் வந்து கடவுளே கேள்வி கேட்டு வர சொல்லனால அவர் அந்த ரோல் கொடுத்துருக்கோம். போதுன்னு நினைக்கிறேன், தொண்டை தண்ணிலாம் வத்தி போகுது மேலே போயிட்டு. இல்லை அதாவது இப்போவும் வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து நீங்கள் ஒரு வர்த்தகம்னு பிச் பண்ணிங்கன்னா கம்பெனிக்காரன் வெளில போண்டுருவான். இன்னும் அவன் அதை கலையாக வச்சுருக்கிறான். கலை மட்டும்தான் அது வந்து ஒரு டிசர்விங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவன் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறான். நம்ம ஊரில் தான் எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ கிடைக்கும். கலை வந்து சினிமா வடிவத்தை விட்டு மோஸ்ட்லி வெளியேறிடுச்சு. இருக்குது, அஃப்கோர்ஸ் சில படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம வர்த்தகமாக தான் அணுகிறோம். காமராஜ் படம் பண்ணும்போதும் நான் ஒரு பேச்சுலர், அதனால் எனக்கு செலவெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் எதிர்பார்ப்புங்கிறது இல்லை. இங்கே வந்து வாழ வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா வாழவே முடியாமல் இங்கே மனிதர்கள் இருக்காங்க. அதுதான் இதோட நோக்கமும் அதுதான். இதை சம்பாதிச்சிடணும் அப்படி பண்ணி இது வந்து ஒரு நான் சொன்னது ஒரு பிராப்தம்னு சொல்கிறேனே. ஆமாம், அப்படி தான் நடக்கும் அது. புரியல. எங்க நீங்கள் வந்து இல்லை நீங்கள் அறிவாலயமா கமலாலயமா? அறிவாலயம். ஓகே. இப்போ கலைஞர் உரையை பற்றி நான் சொல்லட்டுமா? வள்ளுவத்திலிருந்து அவர் வந்து கடவுளை வெளியேற்றினார். இவங்க வந்து வள்ளுவத்துக்குள்ள சிவனை கொண்டு வராங்க. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, நடு ரோடு நாங்கள் போகிறது. மிடில் பாத் இல்லை அது என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அரங்கேற்றும் போது வந்து இந்த கலர் வேணுங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஆமாம். கலைஞர் வந்து மஞ்சள் ஏங்க அங்கேருந்து வந்துட்டு அவருக்கு இது கண்ணாடி போட்டிருக்கீங்களா? கண்ணாடி போடுங்க. இது மஞ்சள் இல்லை, இது அவர் மஞ்சள் துண்டில் போட்டார். எங்க இதை மேட்டர் ஆக்கிறாதீங்க நீங்கள் வேற. சரி, போதுன்னு நினைக்கிறேன். போதும் தானே? அடுத்து எனது புதிய சகோதரர் சிவா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு 1330 குறளில் நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் வந்து பூமியில் எவன் சிறப்பாக இருக்கிறானோ அவன்தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குறளுக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்கிற செயல்கள் வந்து மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும். அது வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது. கல்வி, இந்த 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும். இந்த தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளரும் அப்படின்ற நமக்கெல்லாம், அதாவது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த ஐயா காமராஜரை பற்றி முதல் படம் எடுத்தார்.
இன்று தமிழுக்கான அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குறள் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறள் பார்த்தீங்கன்னா, கற்க கசடர, ஒருத்தவன் படிக்கணும், தப்பு இல்லாமல் படிச்சுட்டா, கற்க கசடர கற்றவை அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றது தான் இந்த குறள். ஒருத்தவன் கரெக்டாக படிச்சுட்டான்னா அவனுக்கு துணை தேவையில்லை. அதனாலே இந்த குறளில் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற குறளை பார்த்தீங்கன்னா துணைக்கால் இல்லாமல் குறில்ல மட்டுமே எழுதியிருப்பார் திருவள்ளுவர். அப்போ பாருங்க, படித்தால் நீங்கள் மாபெரும் மனிதனாக சிறந்தவனாக இந்த உலகத்தை ஆள்றவனாக ஆக முடியுன்றதுக்காகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்காருன்னா, அதை காமராஜர் ஐயால் தான் படிச்சிருங்கடா உங்களுக்கு எந்த துணையும் தேவையில்லைன்ற நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். அவருக்கு முதல் படம் எடுத்தார், அடுத்தது திருவள்ளுவருக்கு 2வது படம் எடுக்கிறார். அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் சிறப்பாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்தில் நான் நக்கீரன் கேரக்டர் பண்ணுறேன். நக்கீரன் உங்களுக்கு தெரியும், நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை எழுதின தமிழ்ச்சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் ஏபி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவிளையாடல்ன்ற படத்தில். அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சிலரால் தான் முடியும். அது அவன் கடவுளை விட உயர்ந்தவனாக இருக்கணும். அது மனிதர்கள் வாழ முடியும். நான் ஔவையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன். ஏன்னா பரமசிவம் வீட்டில் பிரச்சனை, மனிதனான ஔவையார் பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. முருகன்கிட்ட சொல்கிறாங்க, வாப்பா உன் குடும்பத்தில் போய் சேர்த்து விட்றேன்னு. பாருங்களேன், ஒரு கேரக்டரு கடவுள் குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு மனிதன் ஆன ஔவையார் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு. அந்த அம்மா கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயா பிரமாதமாக பேசிட்டாங்க. இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை. எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது அது முதலே அறத்தை பற்றி பேசுது. அந்த அறத்தோடு நீங்கள் பொருளை சேர்க்கணும், அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும். அதான் அறம் பொருள் இன்பம். ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்பவர்கள். இந்த படத்தில் நான் பணிபுரியறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக சார் இப்போ புதுசாக இந்த திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க. 2000 வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கெட போகிறதில்ல. ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அதை போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க. அதில் நான் பாண்டிய மன்னனாக நடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்திருக்க நம்மளோட பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.